சுவனத்தின்பால் அழைக்கிறார்களோ அதனை விட இந்த சிறைவாசம் எனக்கு விருப்பமானது, சிறைச்சாலை எனக்கு மிகவும் ஏற்றது, அதை நான் விரும்புகிறேன் சொல்கிறார்கள். விளைவு என்ன உங்களுக்கு தெரியும். இறுதியாக அவர்கள் குற்றவாளியாக சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, இதுவல்லவா யூசுஃபிய வாழ்க்கை, யூசுஃபிய கற்பு, யூசுஃபிய ஒழுக்கம், யூசுஃபிய இளமை, யூசுஃபிய வாலிபம். இந்த பார்வைகளை இழந்தவர்களாக நாங்கள் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரியது. நபி யூசுஃபுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்லிக் கொண்டு போனால் அதுவே மிகப்பெரிய வரலாறாக போய்விடும். நேரத்தை கவனத்தில் கொண்டு எனது உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சுலைமான் என்ற இளைஞரை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தான் தெரியுமா? கொஞ்சம் ஒரு டிகிரியை முடிச்சிட்டால், ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை செஞ்சிட்டால், இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் என்று சொல்வார்கள், தத்துவ கிறுக்கும் வித்துவ காய்ச்சலும் தலைக்கேறிடும். நான் யார் தெரியுமா? யார் நினைச்சிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் எந்த யூனிவர்சிட்டியில டிகிரி செஞ்சேன்னு? என் போஸ்ட் கிராஜுவேட் என்னன்னு தெரியுமா? என் தீசிஸ்ல தலைப்பு என்னன்னு தெரியுமா? என் பொசிஷன் இப்ப என்னன்னு தெரியுமா? கடைசியா கிடைச்ச ப்ரொமோஷன் என்னன்னு தெரியுமா? என்ன இருக்கிற ஸ்கில்ஸ் காம்பிடன்சஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விளங்காம பேசுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இளைஞருக்கு அல்லாஹ் எந்த அளவு ஆற்றலை கொடுத்திருந்தான் என்றால், அவருக்கு தண்ணியை வசப்படுத்த தெரியும், காற்றை வசப்படுத்த தெரியும், நெருப்பை வசப்படுத்த தெரியும், பறவைகளுடைய பாசை விளங்கும், ஜின்களை வசப்படுத்த தெரியும், சரியாக தீர்ப்பு வழங்கும் திறமை இருந்தது. மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசராகவும் இருந்தார். ஆனால் அந்த சுலைமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை! அவ்வளவு பெரிய ஆட்சி, அதிகாரத்தை, அறிவை, ஆற்றலை, திறமை எல்லாம் பெற்றிருந்த சுலைமான் என்ன சொன்னார்? ரப்பி குஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை போல யாருக்கும் எனக்கு பிறகு நீ ஆட்சி அதிகாரத்தையோ அறிவையோ கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்ட அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் வியப்படைந்து அவர்களை பாராட்டிய போது சொன்னார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த திறமைகள் அனைத்தும் எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருளாகும். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த ரப்பு எனக்கு இதை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் தெரியும். எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அறையில் இருக்கிறேனா, ஆபீஸில் இருக்கிறேனா, தனிமையில் இருக்கிறேனா, நண்பரோடு இருக்கிறேனா, எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ரிசோர்ட்ல இருந்தாலும், எந்த ஐலண்ட்ல இருந்தாலும், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்வு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த நிலையிலேயே எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் இப்போது வெடித்து சிதறும் நிலை. விமானி ஒரு முஸ்லிம். அந்த பிளாக் பாக்ஸ் சொல்வார்களே, அதற்கூடாகத்தான் அந்த உண்மை தெரிய வந்தது. கடைசியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா என்று சொல்கிற போது அந்த ரெக்கார்டிங் நிற்கிறது. அதோடு அந்த விமானம் வெடித்து சிதறி, நாம் பறக்கும் விமானம் எமது டெஸ்டினேஷனை போய் அடையும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இங்கு வந்திருக்கிற நாங்கள் வீடு போய் சேர்வோம் என்பதற்கு எந்த உத்தரவாதம்? காசை சம்பாதித்து விட்டு உழைத்து விட்டு வீட்டில் போய் அடைவோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எந்த நிலையில் அல்லாஹ் என்னை அழைத்தாலும் மிக சிறந்த ஆரோக்கியமான ஈமானி நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வழிவகை செய்கிறது. இலங்கையிலே ஒரு சகோதரர் சுமார் 10 ஆண்டுகள் மத்திய கிழக்கிலே வேலை செய்துவிட்டு ஆர்வத்தோடு ஆசையோடு விமானம் ஏறி இலங்கை வந்து விமான நிலையத்தில் இறங்கி பொருட்களோடு வாகனத்தில் ஏறி மலைநாட்டை சேர்ந்தவர் போகிறார். 10 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆவலோடு ஆசையோடு குடும்பத்தை பார்க்க போகிறார்.
இடையிலே கேகல்ல என்ற ஒரு ஊர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு சற்று 2 கிலோமீட்டருக்கு முன்னால் ஒரு இடத்திலே நடக்கிற விபத்து, பாதை விபத்து, அந்த இடத்திலே வந்தார். இதான் யதார்த்தம், இது உண்மை. ஆனால் மறந்து விடுகிறோம், ஷைத்தான் மறக்க வைக்கிறான். இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி உருவாக்கி இருக்கிறான். நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், இப்படி நமது வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. துல்கர்னைன் மிகப்பெரிய ஒரு பொறியியலாளர். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியை தெரிந்து வைத்திருந்தார். பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அவர்களுக்கு அநியாயம் செய்யும் சமுதாயத்திற்கு காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய மதிலை கட்டினார். குர்ஆன் இதை பற்றி சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறது. அந்த மதிலை கட்டி முடித்ததற்கு பின்னால், பெரிய வால், அதை கட்டி முடித்ததற்கு பின்னால் மக்கள் எல்லோரும் துல்கர்னைனுடைய அறிவை, ஆற்றலை பாராட்டினார்கள். இவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு பெரிய திறமைசாலி, இவருடைய டெக்னாலஜியை பாருங்கள். ஆனால் அந்த துல்கர்னைன் என்ன சொன்னார்? மக்கள் எல்லாம் அவர் பாராட்ட நேரம், புகழ்ற நேரம் என்ன சொன்னார்? ஹதா ரஹ்மத்து மிர் ரப்பி ஃபைதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான அம்ரு ரப்பி ஹக்கா. இது எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் ரஹ்மத்தாகும், அருளாகும். வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாள் வந்தால் உங்கள் கண்ணுகளே காட்சியளிக்கும் இந்த மதில் இருக்கிறதே, இது தூளாக போய்விடும். நிச்சயமாக அந்த மறுமை நாள் வரும் என்ற தாவாவை போட்டார். ஒரு டாக்டருக்கு டாக்டராக இருக்கிற நிலையிலேயே தாயாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியருக்கு இன்ஜினியராக இருக்கிற தாயா இருக்கலாம், ஒரு டீச்சருக்கு டீச்சராக இருக்கிற தாயா இருக்கலாம், ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டுக்கு ஐடி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற நிலையிலே தாயா இருக்கலாம், ஒரு சிப்பந்திக்கு, ஒரு சேல்ஸ்மேனுக்கு, ஒரு எந்த நிலையில் இருப்பவருக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் முக்கியமல்ல, நீங்கள் தாயா இருக்கலாம். 2 வகை. ஒன்று உங்களுடைய எக்ஸாம்பிள், உங்களோட முன்மாதிரியான வாழ்க்கை, உங்களோட நம்பிக்கை, உங்களோட நாணயம், உங்களோட ஒழுக்கம், உங்களோட பண்பாடு, அது ஒன்று. 2வது மக்களோடு பழகும் முறை, மக்களுக்கு நீங்கள் முன்வைக்கும் செய்தி, அழைப்பு. நீங்கள் எல்லோரும் முழு நேர தாய்களாக மாற வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு, நீங்கள் இருக்கும் பாடசாலை, ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில், இன்ஸ்டிடியூஷனில், கம்பெனியில், ஃபேக்டரியில், சைட்டில், ஆபீஸில் இருந்த நிலையிலேயே நீங்கள் ஒரு சிறந்த இறை விசுவாசியாக, மூமினாக, முஸ்லிமாக, தாயியாக இருக்கலாம், இருக்க வேண்டும். இருந்தால் ஈருலக வெற்றி உத்தரவாதம். இல்லாத போது தோல்விதான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதை விடவும் எனது உரையை தொடர்வது, இந்த பயானை தொடர்வது பொருத்தமா எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு விஷயங்களை உங்களோடு பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லப்பட்ட செய்தி நிச்சயமாக என்னிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். நீ ரமதானிய மனிதனாக, ரப்பானிய மனிதனாக இருக்க வேண்டும், ரமதானிய மனிதனாக இருக்கக்கூடாது. ரமதானோட, ரமதான் முடிஞ்ச கையோட பழைய குருடி, கதவை துரடி என்று சொல்லி டிவியை துறக்க, ரேடியோவை போட, சினிமா ஆரம்பிக்க, டிராமா ஆரம்பிக்க, தற்காலிகமா எல்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. நல்லா விளங்குது. அப்ப இந்த ரமதான் அர்த்தமில்லாத ரமதான். நாம் பருவகால முஸ்லிம் அல்ல, சீசனல் முஸ்லிம்ஸ் அல்ல. என்றும் எப்போதும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுகிற ரப்பானிய, இந்த ரப்போடு தொடர்புள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதனால் எங்களுக்கு எந்த ஷர்ரும் இல்லை, எந்த கேடும் இல்லை, கெடுதியும் இல்லை. பாருங்களே, பெரிய சோதனையா ஏழுமா இப்படி ஒரு கடம் ஒன்று பார்க்காம இருக்கிறது. கடைசியா வந்து அதை பார்த்துட்டே ஆகுது. எகிப்து நாட்டிலே பட தயாரிப்புக்கு பேரு போன நாடு. சினிமா, அரபு சினிமா உலகத்திலே எகிப்து நடிகைகளை மிஞ்சியவர்கள் உலகில் இல்லை. ஜாஹிலியத்தின் உச்ச நிலையில் இருக்கிற நடிகைகளை பார்க்க வேண்டாம், எகிப்து நாடு தான் போகணும். பாலிவுட் எல்லாம் எகிப்து நடிகரிடம் போய் பிச்சை வாங்க வேண்டும். நல்ல காலம் நீங்க அரபு படம் பார்க்கிறீங்க, நல்ல ஒரு பப்ளிசிட்டி போல இருக்கு. அப்படியா செய்தி அப்படின்னு சொல்லி புதிய ஒரு நல்ல ஒரு செய்தியை கடைசியா சொல்லிவிட்டு சென்றால், நான் சொல்ல வந்த செய்தி அது அல்ல.
எகிப்து நாட்டுடைய ஜாஹிலிய சினிமா படங்களில் நடித்த பல நடிகைகள், இளைஞர்கள், யுவதிகள், இந்த அம்ரு காலித் போன்ற பல தாய்களின் முயற்சியால் அந்த கெட்ட நடிப்பு தொழிலை முற்றுமுழுதாக விட்டு ஒதுங்கி தங்களுடைய முழு வாழ்க்கையை மாற்றி அரை குறை ஆடை அணிந்த நிர்வாண நிலையில் இருந்த பெண்கள் எல்லாம் தௌபா செய்து மீண்டு பலர் தாய்களாக மாறியிருக்கிறார்கள். அத்தாயிபூன் இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பியவர்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பல புத்தகங்களே வந்திருக்கிறது. தாங்கள் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக பல நடிகைகள் ஆரம்பகால இமாம்களுடைய வாழ்க்கையை நடித்திருக்கிறார்கள். இமாம் இப்னு தய்மியா, இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் இப்னுல் கையம், இமாம் புகாரி, இப்படி ஆரம்பகால இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் நடித்து செய்த பாவத்துக்கு தௌபாவாக நல்ல மனிதர்களை பற்றி அறிமுகம் செய்வோம் என்று பலர் நடித்திருக்கிறார்கள். அந்த சீரிஸை கூட ஐம்பத்துல் ஹுதா என்ற பெயரிலே வந்த நேர்வழியின் ஒளிவிளக்குகள் என்ற பெயரில் வந்த அந்த சீரிஸ்ல பல படங்களை நானும் பார்த்தேன். அது படமாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், ஒரு சேஞ்ச். ஒவ்வொருத்தரும் ஏதோ சேஞ்ச் பண்ண போறேன்னு வந்தா ஒரு சேஞ்சே காணல. அவன் செஞ்சாலும் உலகம் செஞ்சால் உலகத்தில் நாங்கள் தான் இப்போது ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். மனிதர்களுடைய மைண்ட் செட்ல, ஆட்டிட்யூட்ல ஒரு சேஞ்சை ஏற்படுத்த வேண்டும். நல்ல சேஞ்ச், நல்ல மனிதர்களே, ஒடுக்கமுள்ள மனிதர்களே, நாகரீகமான மனிதர்களே, பண்பாடான மனிதர்களே, உலகத்தில் நீதிக்காக சத்தியத்துக்காக குரலெடுக்கும் மனிதர்களே உருவாக்குற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் அடிப்படைவாதிகள் அல்ல, நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல, நாங்கள் பிற்போக்குவாதிகள் அல்ல, நாங்கள் அநாகரிகமானவர்கள் அல்ல, நாங்கள் மதச்சைப்புத்தன்மையற்றவர்கள் அல்ல, மனிதநேயமற்றவர்கள் அல்ல, முழு மனித சமுதாயத்தை வாழ வைக்க வந்தவர்கள். நானும் நீங்களும் ஏற்று நம்புகிற ரப்பு யார்? யார் அவன்? எங்கட ரப்பு மாத்திரமா? குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். அவன் ரப்புன் நாஸ், எல்லா மனிதர்களுடைய ரப்பு. 157 கோடி பேர் மாத்திரம்தான் அவனை ரப்பாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது உலகத்துடைய சனத்தொகை 700 கோடி. 700 கோடியிலே 157 கோடி பேர் தான் இந்த ரப்புன் நாஸை கண்டிருக்கிறார்கள். அடுத்த எஞ்சியுள்ள அவ்வளவு பேருக்கும் இந்த ரப்புன் நாஸை அறிமுகப்படுத்துகிற பொறுப்பு, இலாஹுன் நாஸை சொல்லுகிற பொறுப்பு, மலிக்குன் நாஸை அறிமுகப்படுத்துகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவன் எல்லா மனிதனுடைய ரப்பு, எல்லா மனிதனுடைய அரசன், எல்லா மனிதனுடைய கடவுள். இவனை அறிமுகப்படுத்துகிற பொறுப்பு நமக்கு இல்லையா? இந்த குர்ஆன், புனிதல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இது எமக்காக மாத்திரம் வழிகாட்டப்பட்டதா? ஹுதல் லின்னாஸ், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்ட வந்த குர்ஆன் முழு மனித சமுதாயத்திற்கும் 157 கோடி பேர் தான் ஏற்றிருக்கிறார்கள். மெஜாரிட்டிக்கு இந்த குர்ஆனுடைய செய்தி கிடைக்கவில்லை. சொல்ற பொறுப்பு எங்களுக்கு இல்லையா? மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. எல்லா மனிதர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவராக்கப்பட்டவர்கள். நமது இறைவன் ரப்புன் நாஸ், இலாஹுன் நாஸ், மலிக்குன் நாஸ். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், நமது நபி காஃபத்துன் லின்னாஸ். நாங்கள் யார்? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நீங்கள் உலகத்தில் தோன்றிய சமுதாயத்திலே முழு மனித சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விலக்க வேண்டும், ஈமானம் கொள்ள வேண்டும். நன்மையை ஏவி தீமையை விலக்கிற பொறுப்பு இருக்குது. நாங்கள் எங்கிருந்தாலும், இலங்கையில் இருந்தாலும், மாலைத்தீவில் இருந்தாலும், சீனாவில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் நன்மையை வளர்க்க, தீமையை அழிக்க முயற்சிப்பவர்களாக இருக்கிறோம். தீமைக்கு பின்னால் அல்லுண்டு செல்பவர்களாக இருக்கக்கூடாது. ஜாஹிலியத்துக்கு பின்னால் அல்லுண்டு செல்பவர்களாக இருக்கக்கூடாது. தீமைகளுக்கு எதிராக பேசுவர்களாக, போராடுவர்களாக, அதனை மாற்றுவர்களாக, நன்மையை எடுத்துச் சொல்வர்களாக, தீமையை தடுப்பவர்களாக மாற வேண்டும். எல்லோருக்கும் நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். எனவே அந்த வகையில் நாங்கள் உஹ்ரிஜத் லின்னாஸ் இந்த உண்மையை புரிந்து கொண்டு, குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு நல்ல உலகத்தை
உருவாக்க நமது பங்களிப்பை எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட திட சங்கல்பம் கூட வேண்டும். வல்ல நாயன் அதற்கு அருள் பாலிக்க வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த சந்திப்பை கபூல் செய்ய வேண்டும். இந்த சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கூடாக நல்ல மாற்றங்கள் என்னிலும் உங்களிலும் வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிக்க வேண்டும். இந்த நல்ல மஜ்லிஸை ஒழுங்கு செய்த சபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்ய வேண்டும், அருள் பாலிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளையும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உங்களுக்கும் கிட்ட வேண்டும். இதை போன்றவருடைய வாய்களிலிருந்து நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொல்வதற்கு அவன் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹு